பனித்துளிகள் செப்டம்பர் 28, 2024. உக்கிரானத்துவம். நன்றியுள்ள இதயத்துடன் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 9:15. தென் பசிபிக் சமுத்திரத்தில் உள்ள ஒரு சிறிய தீவு பிட்காரின் தீவு. HMS கப்பலில் ஏற்பட்ட கலகத்தால் அந்த தீவில் சிலர் குடியேறினாங்க. அவங்களும் அவங்களுடைய சந்ததியாரும் ஓய்வு நாள் சத்தியத்தை, வேதாகமத்தின் பிற கோட்பாடுகளையும் அறிந்து கொண்டாங்க. அவங்க ஞானஸ்தானம் பெற வேண்டும். ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு அங்கு போதகர்கள் இல்லை. ஜான் டே என்பவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. என்ன யோசனை? டே என்ன செய்தார்? வட அமெரிக்கா சபைகளில் விசேஷித்த காணிக்கையை சேகரித்தார். ஓய்வு நாள் பள்ளிகளில் கோரிக்கை வைத்து அந்த காணிக்கையை சேகரித்தார். அத்திட்டத்திற்கு கொடுப்பதற்கு குறிப்பாக சிறுவர்கள் அதிக ஆர்வம் காட்டினாங்க. சபை விசுவாசிகள் கொடுத்த காணிக்கையின் உதவியால முதற்கட்டமாக பிட்காரின் எனும் கப்பலை கட்டினாங்க. நாம் தசமபாகம் கொடுப்பது தவிர காணிக்கையும் கொடுக்கும்போது உலகம் முழுவதிலும் சுவிசேஷத்தை பரப்புவதற்கு நாம் உதவுகிறோம் என்பதை காட்டுகிறது. மல்கியா 3:10, மத்தேயு 28:19 வாசிக்கலாம். அது மட்டுமல்ல, கொடுப்பவரின் இதயம் சரியான இடத்துல இருப்பதை காட்டுகிறது. அதாவது தற்காலிக இன்பங்களுக்கும் மேலாக அவர் தேவனுடைய பணிக்கு முதலிடம் கொடுக்கிறார். நாம் நம் குடும்பங்களை கவனித்து கொள்ள வேண்டும். 1 தீமோத்தேயு 5:8 சொல்லுகிறது. ஆம், ஆனால் நாம் கிறிஸ்துவின் அன்போடு கடல்களை தாண்டி சென்று தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கவும் நம் அக்கம் பக்கத்தினருக்கு சேவை செய்யவும் வேண்டும். எங்கே காணிக்கை செலுத்துகிறோம் என்பது அவரவர் தீர்மானத்தை பொறுத்தது. அதை ஜெபத்தோடும் யோசனையோடும் தீர்மானிக்க வேண்டும். எப்போதும் காணிக்கை கொடுக்க ஆயத்தமாக இருப்பது உள்ளுணர்வாக மாற வேண்டும். ஒருமுறை ஒரு கிறிஸ்துவ சிந்தனையாளர் தன் நண்பர்களிடம் தயாள தூண்டுதல்களுக்கு கீழ்ப்பணியுங்கள் என்று கூறினார். அந்த மனப்பான்மையை இறைவன் நமக்கும் தருவாராக. இன்றைய செயலில் காட்டுங்கள். தேவனிடமிருந்து பல ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றிருக்கோம். அவருடைய பணிக்கும் அவருடைய மக்களுக்கும் கொடுப்பது தான் அவருக்கு நன்றி சொல்ல நாம் செய்கிற குறைந்தபட்ச செயல் என்பதை நினைவில் கொள்வோம். இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு யாத்திராகமம் 36 வசனங்கள் 2 முதல் 7, 2 நாளாகமம் 24 வசனங்கள் 4 முதல் 13, லூக்கா 12 வசனம் 48 கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமா தியானிங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கட்டும்.